Hi friends. So in the video நம்ம லிமிட்டோட டெஃபினிஷன் பார்ப்போம். especially limit of a real valid function. ஸோ அதனோட டெஃபினிஷன் பார்ப்போம். அந்த டெஃபினிஷன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ வில் டேக் அ ஸ்மால் ஃபங்க்ஷன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன்னு பார்த்தோன்னா f of x is equal to 10x plus 1. ஓகே, ஸோ இந்த சின்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் அட் த பாயிண்ட் 2 செக் பண்ண போகிறேன். அட் த பாயிண்ட் 2. ஓகே, ஸோ என்னோட எய்ம் வந்து 2ன்ற பாயிண்டில் 2 தான் என்னோட எய்மு. 2ன்ற பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். அதுக்காக ஒரு டேபிளேஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேபிளேஷனில் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூவும் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூவும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் அ one nearer point இல்லை, எனி பாயிண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் 2ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்னாலும் சூஸ் பண்ணலாம். இன் பர்டிகுலராக நான் என்ன சூஸ் பண்ணுறேன்னா 1 சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த பாயிண்ட்னாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேறு ஃபங்க்ஷன்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 1 சூஸ் பண்ணேன்னா 1 இஸ் கிவன் ஆஸ் அ எக்ஸ் வேல்யூனா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன வரும் பாருங்கள், 10 + 1 11. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 1 இஸ் அப்ரோச்சஸ் டு 2 அப்படின்னா என்ன ஆகுது, இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுது அப்படின்றத கணிக்கிறதுக்காக ஸோ 1க்கு நியர்பை 1 வந்து க்ளோஸராக கொண்டு போகிறேன் 2க்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஐ சூஸ் இன் 1.5. ஓகே, 1.5 சூஸ் பண்ணிங்கன்னா 15 + 1 யூ காட் 16. அடுத்து என்ன பண்ணுறேன், 1 பாயிண்ட்டு இன்னும் நியராக கொண்டு போகணும் இல்லையா, 1.7 சூஸ் பண்ணிக்கிறேன். 1.7னா 17 + 1 யூ ஆர் கெட்டிங் 18. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், 1.9 சூஸ் பண்ணுறேன். 1.9 சூஸ் பண்ணுங்கன்னா 19 + 1 வி காட் 20. ஓகே, யா. ஸோ நெக்ஸ்ட்டு 1.9 இன்னும் நியராக கொண்டு போகிறேன். ஓகே, இன்னொரு பர்டிகுலர் திங் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ எம் நாட் கரெக்டாக நான் எக்ஸாக்டாக 2க்கு சப்ஸ்டியூஷன், அதாவது 2க்கு போல், பட் ஐ எம் அப்ரோச்சிங் டு 2. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் இயர். 1.99 எடுத்துக்கிட்டேன்னா இட் இஸ் 20.99. ஓகே, சாரி 9 வரும், 20.9. அண்ட் லைக்வைஸ் 1.999 அப்படின்ற ஒரு பாயிண்ட். இப்போ இது வந்து 2க்கு நியராக கொண்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ 2க்கு இன்னும் நியர் பாயிண்ட்ஸ் இருக்குது, இப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகலாம், பட் இட் இஸ் நாட் ஹேவிங் எண்டு. ஓகே, ஸோ இதனோட வேல்யூ என்ன வரும், 20.999. ஓகே, இந்த டேபிள் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா ஐ வில் டேக் ஒன் மோர் பாயிண்ட் ஃப்ரம் த ரைட் ஆஃப் 2. ஓகே, ஸோ சம் பாயிண்ட் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் மேக்கிங் அ டேபிளேஷன் அகெயின். ஸோ எக்ஸ் வேல்யூ, எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, பட் now I am starting with 3ன்ற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ now I am approaching 3 to 2. அதாவது எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு சோசன் பாயிண்ட் 3. நான் இதை எக்ஸ் வேல்யூவை எதுக்கு அப்ரோச் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா 2க்கு அப்ரோச் பண்ணுறேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரேன் பாயிண்ட்டை. ஸோ நவ் ஐ எம் டேக்கிங் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 2.5 ஃபார் 3. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அவுட்புட் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ்னா 30 + 1 31. ஓகே, 31 25 வருமா, 2.5 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 25 + 1 யூ ஆர் கெட்டிங் வாட், 26. ஓகே, யா. ஸோ அடுத்து 2.3 எடுத்துக்கிறேன். 2.3 சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா என்ன வரும், 10 × 2.3 23 + 1 is 24. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஐ வில் டேக் 2.2 எடுத்துக்கிட்டேன்னா 22 + 1 யூ ஆர் கெட்டிங் 23. ஓகே, yeah. So next point I will take 2.1. 2.1 substitute panna, it is 21 + 1 you are getting 22. Okay, yeah. So next point I will take 2.01. 2.01 எடுத்துக்கிட்டேன்னா multiplication is 20.1 + 1, so that is 21.1. Okay, so 2.0001. Okay, so what I am doing here, just இந்த 3 பாயிண்ட்ஸை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2க்கு அப்ரோச் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் 2க்கு நியராக கொண்டு வரேன். ஸோ இதனோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோன்னா 21.01. ஓகே, ஸோ தட்ஸ் யூ ஹாவ் அ வேல்யூ. ஓகே, இப்போ இந்த டேபிளேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த டேபிளேஷனில் இருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம், வாட் யுவர் நாலேஜ் அப்சர்வ்ட் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் அப்ரோச்சஸ் டு 2, தென் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு த வேல்யூ நியர் டு 21. It is approximated as 21. Okay, in the same in the table என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா x is approaches to 2, then the f of x approaches to the value nearby value 21. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை தான் இந்த ரெண்டுத்துல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டு டேபிள்லையும் நான் சொன்ன வேர்டிங்ஸ் வந்து சிமிலராக இருக்கலாம், பட்
இந்த டேபிளில் நான் ஜெனரேட் பண்ணுறது ஃப்ரம் த லெஃப்ட் 2 அப்ரோச் பண்ணியிருக்கேன். இந்த டேபிளில் நான் ஜெனரேட் பண்ணுவது ஃப்ரம் த ரைட் டேபிள் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போது இந்த கான்செப்ட் தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அண்ட் ரைட் ஹேண்ட் ஆஃப் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்செப்டை நொட்டேஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் நான். ஸோ தட் இஸ் இந்த டேபிளில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா x is approaches to 2, then the f of x is approaches to 21 when the x values are taken from the left. Okay, இதை எப்படி டினோட் பண்ணலான்னு பார்த்தோன்னா limit x tends to 2 from the leftன்றது தான் இந்த மைனஸ் சிம்பிளில் டினோட் பண்ணுறேன். From the left, then the f of x value is equal to 21. ஓகே, இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சிமிலர் ஐடியா ரைட் ஹேண்ட் லிமிட், இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் அப்ரோச் பண்ணுறது என்னது எதுலேருந்து, லெஃப்ட் சைடு. ஓகே, இப்போ ரைட் சைடு அதே மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி போடுறேன். ஸோ லிமிட் x is approaches to 2, இங்கேயும் வந்து x is approaches to 2 தான், பட் ஃப்ரம் த ரைட். ஓகே, ஸோ ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுறேன். அப்போ என்ன யூஸ் பண்ணுறேன் இங்கே நோட்டேஷன் ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ன்னு டினோட் பண்ணனா தட் இஸ் கால்ட் ரைட் சைட் லிமிட். ரைட் சைட் லிமிட்னா ஒன்றும் இல்லை, ரைட் சைட்லேருந்து எக்ஸ் வேல்யூஸை 2க்கு அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 21. ஓகே, யா, ஸோ ஐ காட் 21 here and 21 here. ஓகே, யா, ஸோ இங்கே நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் லிமிட்டும் 21, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 21 வருது. ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 21 வரும்போது எதுக்கு நம்ம 2 எக்ஸ்பிரஷன், ஸோ ஒரே எக்ஸ்பிரஷனாக கொடுக்கலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ என்னன்னு சொல்லிடலாம், லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்னு சொல்லலாம். அந்த லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்னா ஒரே நோட்டேஷனில் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஒரே நோட்டேஷன் என்ன கொடுக்கலான்னு பார்த்தோன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2, இங்கே 2 மைனஸ் 2 ப்ளஸ் போட்டிருக்கேன்ல, தட் இஸ் நோ நீட், லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ் டென்ஸ் டு 2, f of x is equal to என்ன எழுதிக்கலாம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 21. ஓகே, ஸோ ஏன் இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங் என்னென்னா ரைட் ஹேண்ட் சைட் அப்ரோச் பண்ணலாம், யூ காட் அ 21 வேல்யூ, and left hand side you are approaching, then also you are getting 21 value. So that is a concept of limit. Okay, so அப்போ என்ன conclude பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷனோட, at the point 2 the limit value is exist. எப்போ existனா right hand side left hand side and both having a same limit. Okay, 21 then we can conclude, so the limits of the function at the point 2 is equal to 21. How we can express that one means limit extends to 2, f of x is equal to 21. Okay, so இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் இப்போ டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த டெஃபினிஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்டிங்ஸில் எழுதுகிறேன். ஓகே, யா, டெஃபினிஷன் ஆஃப் ரைட் லிமிட் அண்ட் லெஃப்ட் லிமிட். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் லிமிட்டோட எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் f of x closer to L whenever x gets closer to A from the left first எடுத்துக்கலாம், from the left, then we can express a limit x tends to A, left என்றதுனால we are denoting minus, f of x is equal to L. Okay, what this expression says அப்படின்னா limit from the left x approaches to A, the value of f of x is L. ஸோ அதுதான் கான்செப்ட் வைஸாக சொல்கிறாங்க, அதுதான் இங்கே வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. f of x is closer to L எப்போன்னா x gets closer to A from the left. ஓகே, ஸோ இதே கான்செப்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு போனோன்னா இந்த லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட். ஓகே, ஸோ டைரக்ஷன் மட்டும் மாற்றினாங்கன்னா போதும். ஸோ அதாவது f of x is closer to L whenever x gets closer to A from the right அப்படின்னா we can denote limit x tends to A plus f of x is equal to L. ஓகே, அப்போது A மைனஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், A ப்ளஸ்ன்னா
right hand limit. Okay, so இப்போ left hand limit right hand limit same இருக்கும்போது left hand limit L right hand limit L அப்படின்னா we can express so general limit of a function எப்படி express பண்ணலாம்னா so left right so both exist இங்க so both exist அப்படின்னும்போது both exist and exist ஆகிற வேல்யூ சேமா இருக்குன்னா so no need to write what left right just you can express this is enough limit extends to a f of x is equal to L. Okay, what is the meaning of this one? Left side limit exists, right side limit exists, and both are having a value L. Abdina you can express that is equal to L if x tends to a. F of x is equal to L when x tends to a. Okay, so in the video la nama limit of a function அப்படின்றது என்ன அப்படின் டெஃபினிஷன் பார்த்தோம். ஓகே, இதில் எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் கிவிங் வேல்யூபிள் சஜஷன் ஸோ இட் இஸ் வெல்கம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் உங்களுக்கு எதுனா தேவைப்படுதுன்னா ப்ளீஸ் அட்வைஸ் இன் தட் கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.